மிக 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 எளிமையாக நமது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு டெக்னிக்கல். அந்த டெக்னிக்கலுக்கான விஷயம் தான் எனக்கு இந்த மௌன விரதத்தை கிடைச்சிது. இதுதான் மக்களுக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் கொடுக்க போகிறேன். அது ஒரு நாளோ 2 நாளும் தெரில. இருந்தாலும் 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது நியாயமான கோரிக்கை. எனக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, அது ஆணோ பெண்ணோ, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இருக்கிற நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு டெக்னிக்கல், சின்ன டெக்னிக்கல் தான். இதை ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டில் ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல், அது ஒரு சொல்லலாம், இறைசக்தின்னு சொல்லலாம், எப்படி எந்த பேர்னா வச்சுக்கங்க, அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களோட கனெக்ட் ஆகும். ஒரு ஃப்ரீக்குவென்சி கனெக்ட் ஆகும். அந்த ஃப்ரீக்குவென்சி சமயத்தில் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள், சங்கல்பங்கள், வேண்டுதல்கள், அது ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும், என்ன வைக்கிறீங்களோ அது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நியாயமான விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை டியூன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல். அப்போ அந்த டெக்னிக்கலை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் ரிசீவ் ஆகி அதுக்கான ஒரு சூழலை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ எனக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ அதிகபட்சம் ஒரு கடன் இருக்குது ஐயா, கடன் அடைக்கணும். அப்போது கடன்ன்றது நான் வாங்கின கடன். கடைக்காரன் சொல்லும்போது எனக்கு பிடிக்காது உண்மையிலே அந்த வார்த்தை. ஏன்னா நீங்கள் வாங்கின கடன் அது. அப்போ நீங்கள் தான் திருப்பி கொடுத்தாகணும்ல. அப்போது அந்த கடனை அடைவதற்கான ஒரு சோர்ஸ் எனக்கு வேணும்ல. அப்போ அது வருவாய் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் உழைக்கிறது ஒரு பக்கம் உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைக்கிறதுக்கான வருமானம் எனக்கு கிடைக்கல, அடைக்கிறதுக்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கலன்னும் போது இந்த டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணலாம். அப்போது எனக்கு இந்த சோர்ஸு க்ரியேட் ஆகணும், கடன் அடைவதற்கான விஷயங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா, இது டியூன் ஆகி இந்த ஃப்ரீக்குவென்சி மேலே போய் சேர்ந்து திரும்பவும் இந்த பேராற்றல் வந்து அதுக்கான ஒரு விடயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது எந்த கோரிக்கை வேணால் அதில் வைக்கலாம். ஆனால் நியாயமான கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக நடந்தே தீரும். இது பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்ச விதி.